இப்ப இந்த நிமிஷம் உங்களுக்கு புடிச்ச யாராவது ஒருத்தவங்க உங்கள ரொம்ப காயப்படுத்திட்டு, அதிலிருந்து மீள முடியாம அழுதுகிட்டு இருக்கீங்களா? திருப்பி, திருப்பி அவங்க கிட்ட பேசி, பேசி மறுபடியும், மறுபடியும் காயப்பட்டு, காயப்பட்டு எப்படி வெளிய வர்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. நம்மளோட வாழ்க்கையில நம்ம யாராவது ஒருத்தவங்கள ரொம்ப அதிகமா நேசிப்போம். அவங்க நம்மள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒண்ணு அவங்க ஒரு சில சூழ்நிலையில நம்மள புரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்க கடைசி வரைக்கும் நம்மள புரிஞ்சுக்காமலேயே போகலாம். நாம மட்டும் கடைசி வரைக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எல்லா சூழ்நிலையிலயும் கூட இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல நாம மட்டும் தான் அவங்கள ரொம்ப அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஏன் அந்த அன்பு திருப்பி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அது சண்டையா மாற ஆரம்பிக்கும். நம்ம சண்டை போடுறோம்ன்னு சொல்லி நம்ம தான் பெரிய சண்டைக்காரவங்க மாரி நம்மகிட்ட அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு காலத்துக்கு அப்புறமா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இது புரிதலே இல்லாத உறவு மாதிரி இருக்கே! எதுக்காக இந்த உறவு? அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் நம்மனால அந்த உறவுல இருந்து வெளிய வரவே முடியாது. வெளிய வரவும் முடியாம, அந்த உறவுல இருக்கவும் முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு அவங்க நான் பண்ணது தான் தப்பு. இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா, உடனே நம்ம மனசு இளகிடும். நம்ம எவ்வளோ காயப்பட்டிருந்தாலும், சரி இதுக்கப்புறமா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்பி மறுபடியும் அவங்க மேல அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். ஆனா, மறுபடியும் அவங்க காயப்படுத்துவாங்க. மறுபடியும் நாம அழுவோம். மறுபடியும் காயப்படுத்துவாங்க. மறுபடியும் அழுவோம். இப்படி 1000 முறை நம்மள